வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், அதுவும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடி கும்பிடு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான கிரேவி, சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான கிரேவின்னு சொல்லணுங்க. உடலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய சுண்டைக்காயை வச்சு தான் இந்த கிரேவி நம்ம பண்ண போகிறோம். கறி சுண்டைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிணைங்க. 10 நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி விடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் 50 கிராம் விட்டு 10 பல்லு பூண்டு, 1/2 கிலோ வெங்காயம், நான் இது எத்தனை பேருக்கு செய்கிறேன்னா 15 பேருக்கு செய்கிறேங்க. அதனால் ஒரு 10 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன். அதே போல் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயும் இப்போ ஆட் பண்ணிடலாம். அதுவும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா அதுவும் 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேங்க. நல்லா ஒரு வதக்கிட்டு புளி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிஞ்சு விட்டால் போதும், ரொம்ப எல்லாம் போட வேண்டாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா பஞ்சாக இந்த சுண்டைக்காய் வந்து வெந்துருங்க. சுண்டைக்காய் பொதுவாக கசப்பாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கறி சுண்டைன்னு கிடைக்கும். அதாவது சமைக்கிறதுக்குனே ஒரு சுண்டைக்காய் இருக்குது, அதை பார்த்து வாங்குங்க. அதை வந்து நீங்கள் மத்துக்கட்டையை வச்சு கூட நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கைப்பிடி அளவுக்கு குழம்பு வடகத்தை போட்டு தாளித்து கொட்டினோம்னா அட்டகாசமாக குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதுக்கு நம்ம பருப்பு கிருப்பு எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த சுண்டைக்காய் கடையில் வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா இந்த சாதத்தை கலந்து ஊட்டினோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபடியும் நிறைய பசிக்க ஆரம்பிக்கும். நானுமே நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.